கோவிந்தா, கோபாலா, உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த ஏழை விவசாயிய காப்பாத்தப்பா. எனக்கு அளவுக்கு மீறின சொத்து சுகம் வேண்டாம். ஏன்னா 10 காசு சேரணும்னு தான் உன் கோயில சுத்துறாங்க. அப்படி பணம் சேர்ந்துட்டா 10 பேர் அவனை சுத்துறாங்க. அந்த சந்தோஷத்துல அவன் கண்டபடி சுத்துன்னு சுத்தி ஒரு நாளைக்கு சொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆளாக்கிடாதப்பா. என் மனசை சுத்தப்படுத்து, நிம்மதியை கொடு, அது போதும். இந்த வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு கூட ஓய்வு கிடைக்கும், எனக்கு ஓய்வே கிடைக்காதே. ஏண்டி? என்ன ஏண்டி? கரண்டி முகையில குத்து. உங்க தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சுங்க, அந்த மனுஷன் தம் பொண்டாட்டிய தரையில நடக்க விட மாட்டேங்கிறாரு. என்ன பொண்டாட்டி? ஊர்ல இல்லாத பொண்டாட்டி. என்கிட்ட ஏண்டி கேக்குற? அவன்கிட்ட கேட்கணும். சரி, உங்க தம்பி தான் அப்படி. உங்களை பெத்த அம்மா இருக்காங்களே, யாரு? எங்க மாமியார். அந்த அம்மா என்னடான்னா நல்லா திங்க தெரியாம தின்னு சரீரத்தை வளர்த்துக்கிட்டு எந்திரிச்சா உட்காரத்துக்கு 7 நாள் ஆகுது. எங்க மாமனார் அவரை பத்தி ஒண்ணும் சொல்லவே வேண்டியதில்லை. உங்க சின்ன தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களே, அதுங்களுக்கு வாய் காது வரைக்கும் நீளு. இத்தனை பேருக்கிட்டையும் நான் ஒருத்தி சிக்கிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கேன். போதும்பா, போதும். என்னடி அப்பாங்கிற? அப்பப்பா, ரெண்டப்பாவா? இந்த குடும்பத்தை கட்டி காக்க நம்மால முடியாதுடா சாமி. என்னடி அடாங்கிற? மறுபடியுமா? சும்மா இருங்க. இது பரவாயில்ல. வேலை செய்யற எனக்குள்ள தெரியும் வேதனை. ஏண்டி அறிவு கட்டவள, அனங்க தீவட்டி, புள்ளாடி முத்து, முகரையில குத்து. இந்தாங்க வாய கொப்பளிச்சுட்டு பேசுங்க. ஏண்டி காலங்காத்தால ஹரிஹரின்னு ஆண்டவனை கூப்பிட்ட வாயால என்னென்னமோ பேசுறீங்களே, ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சு கொப்பளிச்சுட்டு நல்ல வார்த்தைகளா பேசுங்க. ஏண்டி மூலகட்ட வயலுக்கு பிறந்த முட்டா பையமகளே, இந்த வீட்டுல நீ மட்டும்தான் உழைக்கிறியா? நான் ஊரை சுத்திட்டா வரேன். விவரம் கட்ட எருமை எருமை. முகரையில குத்து. நாராயணா நாராயணா, ஹரிஹரி என்று சொன்ன இவன் வாயால் அபத்தமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறானே. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். செல்லி சும்மா சலிச்சுக்காத. போய் வேலையை பாரு, நான் போய் வயலை பார்த்துட்டு வரேன். அடே வாடப்பா. மாடப்பா, மாடப்பா. ஆமாம்மா, எப்ப மாடப்பேன்னு பேர் வச்சீங்களோ அன்னையில இருந்து மாட்டுக்கு அப்பனா தான் உழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன வேணும்? எனக்கு வெத்தலை பத்தலை. இன்னைக்கு வரும்போது ஒரு கட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்கண்ணு. ஆமா, நல்ல ஆடு மாடு தலைவிங்கிற மாதிரி மென்னு துப்புன வெத்தலை எங்க இருந்து பத்தும். ஒரு தோட்டத்து வெத்தலையானாலும் நான் மெல்லுவேன் துப்புவேன். நீ யாரு கேக்குறதுக்கு? நான் வெத்த மகன் வாங்கி கொடுப்பாண்டி. அதிசயமா இந்த மகனை பெத்துட்டீங்கள. அதிசயமா தான் பெத்தா மருமவள. இவ மத்தவங்கள போல 10 மாசம் சுமந்து பெக்கல. என் பொண்டாட்டி இவனை 8 மாசம் சுமந்து பட்டுன்னு பெத்துட்டா. ஆமாப்பா, அப்படி அறகுறையா பிறந்ததுனாலதான் எல்லார்கிட்டையும் சிக்கிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேன். ஐயோ ஐயோ, அப்பா அம்மா, யாராவது ஆம்பளைங்க இருந்தா இங்க வந்து என்ன காப்பாத்துங்களே. அடே நீ யாரா? உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னையும் உங்க அண்ணனையும் பார்த்தா ஆம்பளையா தெரியும். நீங்க 2 பேரும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி சட்டி உடைக்கிறவளை என் கழுத்துல கட்டி வச்சிருப்பீங்களா? அப்பா, அந்த மட்டுக்கும் சட்டிய உடைச்சனேன்னு சந்தோஷப்படு. உன்னை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வேளா வேலைக்கு வெந்த வெறுஞ்சோத்த திங்கறத தவிர வேற என்னத்தை கண்டேன்? தாயி, வெந்த சோத்த திங்கிறேன்னு சலிச்சுக்கிறியே. நீ வரும்போது உன் வீட்டுல இருந்து என்னத்தை கொண்டு வந்த? வெந்தது சட்டி அல்ல சோறு. நான் வந்து நான் தப்பா ஒண்ணு சொல்லம்மா. இந்தாயா, எங்க வீட்டுல இருந்து கொண்டாந்தாலும் உங்க கூரை வீட்டுல கொட்டுறதுக்கு இடையதியா? ஐயோ, கடியா கைய ஓடியங்க ஓடியங்க. என்ன என்ன ஏன் இருக்கிறீங்க? பாரு பிள்ளை, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஓ ஆளுகிட்ட வச்சுக்க. எங்க ஆளுகிட்ட ஏதாவது மரியாதை குறைவா பேசுன அப்புறம் நான் பொம்பளை இல்லை. டாடி, நீ ஏண்டி அந்த வாயாடிட்ட வம்புக்கு போற? சும்மா இருயா. ஐயோ, இன்னைக்கு நான் பாத்துறேன் இவள. அம்மா ஒதுங்க, இன்னைக்கு இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இந்தாமா, உன் சத்தத்தை எல்லாம் உங்க ஆளுகிட்ட வச்சுக்க. எங்கிட்ட ஏதாவது பேசுன நாக்க வெட்டி புடிங்க வெட்டி. ஐயோ வேண்டாம் தாயி, சட்டிய உடைச்சதோட நிறுத்திக்கோ. வெட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதே. இந்தாயா,
குறுக்க வராத. உட்காரியா? அட உட்காரியா? முடியா வாயா? அட ஓயா முடியா? சத்தம் மூச்சு. ஏண்டா என் மவனடா நீ? அவ வாய மூடுன்னு சொல்லி அவ வாய மூடுறதுக்குள்ள உன் வாய மூடிட்ட. என்னப்பா செய்யறது? என்னைக்கு இந்த புள்ள கழுத்துல இவன் தாலிய கட்டுனானோ அன்னைக்கே இந்த புள்ள அவன் வாய கட்டி விட்டாளே. இன்னைக்கு இந்த புள்ளைய நான் கட்டி போட்டு உலக்கையால இவன் மண்டைய நான் பிறக்கல. என் பேர் செல்லி இல்ல. நீ உலக்க எடுக்கிறதுக்கு முந்தி உன் கைய நான் ஒடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேரு குள்ளி இல்ல. ஏண்டி மாமியார் ஒருத்தி நான் இங்க மலை மாதிரி நிக்கிறனே, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களாடி? ஏண்டி கட்டின புருஷன்களை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு ஏண்டி காக்கா மாதிரி கண்ணு கண்ணு கத்துறீங்க? அடியே, புருஷனுக்கு பெண் ஜாதி மரியாதை கொடுக்கற காலம் நம்ம காலம். இப்ப இதுங்க கிட்ட எக்கச்சக்கமா வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்காதே. ஆனா நீ சும்மா இருப்பா. சரிப்பா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச ஆளு நீ. இந்த காலத்து மரியாதை எவ்வளவோ தேவலை போல் இருக்கு. இந்தாடி சொல்லி நீ போய் வேலையை பாருப்பா. முடியாதியா? இன்னைக்கு 2ல 1 பாத்து எடுத்தா மறுகாரியம். என்னடி சொன்ன? நீ என்னடி சொன்ன? அது என்னடி பேசுறீங்க? என்னடி? என்னடி?